Hi friends, வணக்கம். Welcome to Madras Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி வந்து திருப்பி ஒரு kids special தான் பார்க்க போறோம். Kids special இல்ல, இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் தான். சீஸ் பால்ஸ். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப கம்மியான டைம்ல ஈஸியா பண்ணிடலாம். சோ இதை எப்படி பண்றதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சோ இப்போ வந்து இந்த சீஸ் பால் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம இங்க வச்சிருக்கோம். சோ நான் வந்து 4 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் சின்னதாக இருக்கிறதால நான் எடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா நம்ம மேஷ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மேஷ் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கேரட்ஸை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ரொம்ப பொடியாக சாப் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு பால்ஸ் உருட்டி இது பண்ணும்போது நல்லா வந்து அதோட ஒட்டணும். ஸோ அதனால் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் வந்து சும்மா ஒரு பாதி கேப்சிகமாக நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரே ஒரு குட்டி வெங்காயம் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சீஸ் பால்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம கலராக எடுத்துக்கலாம். இப்போ கேரட் வந்து ரெட், ஆரஞ்ச், க்ரீன், ஒயிட் அப்படின்னு மிக்ஸ் பண்ணி இருக்கும்போது தான் நம்ம அதை புட்டு சாப்பிடும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து எல்லா கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். கேரட், கேப்சிகம், பீன்ஸ் ஆட் பண்ணலாம், க்ரீன் பீஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா சும்மா ஃப்ளேவருக்காக அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன் காரத்துக்காக, அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும், சீஸும் கூட இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த உருளைக்கிழங்கோடு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிடணும். சாப் பண்ண கொத்தமல்லி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ரவுண்டாக பாலாக உருண்டி வர வரைக்கும் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸு இந்த வந்து மேஷ்டு பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது கூட வந்து நான் 1 கப் கிரேட்டட் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ப்ராசஸ் சீஸ் க்யூப்ஸாக வரும்ல, அந்த ப்ராசஸ் சீஸ் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் கம்மி பண்ணிடாதீங்க, ஏன்னா இது வந்து சீஸ் பால்ஸுன்றதுனால நீங்கள் சீஸ் கம்மி பண்ணிட்டீங்கன்னா சும்மா வெஜிடபிள் பால்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ சீஸ் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு டிஷ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த சீஸ் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரவுண்ட்ஸாக உருட்டிடலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டேன். இதில் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம மைதா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். நான் மைதா எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே அது ரொம்ப ராவாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் சொல்கிற மாதிரி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. பேஸ்ட்டு நல்லா தின்னாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா மாவு ஒரு லேயராகவே ஃபார்ம் ஆகிடும். இது சும்மா நம்ம அந்த பிரெட் க்ரம்ஸ் இதில் ஒட்டணுன்றதுக்காக தான், பால்ஸில் ஒட்டணுன்றதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ரொம்ப திக்காக வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும். ஸோ நல்லா தண்ணி ஊற்றி தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியமாக கரைச்சிக்கலாம். இப்போ மைதா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா தண்ணியாக கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ இப்போ இதை ரெடி பண்ணிட்டோம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். பிரெட் க்ரம்ஸும் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை வந்து ரவுண்டாக பால்ஸாக உருட்டிட்டு அதை வந்து நம்ம இப்போ இதை டிப் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட்ஸாக உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ பெருசாக போட்டுக்கலாம், இல்லை சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கலாம். நான் பெருசாக போடுறேன். இந்த மாதிரி பால்ஸாக நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லா பால்ஸையும் ரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் ஒரு வாட்டி கோட் பண்ணிக்கிறோம். இந்த பால்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் கோட்டிங் வந்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்க இந்த மைதா மாவு பேஸ்ட்டில் டிப் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண போகிறோம். இது வந்து அந்த க்ரஸ்ட்டை வந்து நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் அந்த சீஸ் வெளில வராமல் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி டபுள் டைம் கோட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம டபுள் டைம் கோட்டிங் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம மற்ற பால்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பால்ஸையும் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ இதை வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பால்ஸை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுடலாம். நம்ம
ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா சீஸ் மெல்ட் ஆகி வெளியில் வந்துடும். அப்புறம் ரொம்ப உடஞ்சி ஒரு மாதிரி இதுவாகிடும், மெஸ் ஆகிடும். ஸோ ஆயில் ஃபுல்லே இருக்கட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே டக்குன்னு எடுத்துடலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. ஸோ இதுக்கு மேலே வச்சோன்னா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ நம்ம இப்போ இதெல்லாமே எடுத்துடலாம். ஸோ நம்மளோட டேஸ்டியான எம்மியான சீஸ் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ரவுண்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளோட சீஸ் பால்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளேவர்டாக ரொம்ப வாசனையாக இருக்குது. நம்ம அதில் வந்து அந்த கேப்சிகம் அதெல்லாம் போட்டிருக்கிறதோட ஃப்ளேவர் நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் மோசரல்லா சீஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் அந்த சீஸ் புல்ஸ் எல்லாம் நல்லா அழகாக வரும். ஸோ நீங்கள் அது கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேயோ, டிப், அப்புறம் கெச்சப் எது கூட வேணாலும் சூப்பராக போகும். எதுவுமே இல்லைனாலும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெட்ராஸ் கிச்சன், உலகின் தலை சிறந்த மருந்து உணவு.